ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்த விளாக் தாங்க. மணி 5:30 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டே லைட் சேவிங்ஸோடைய பரிதாபங்களே இதுதாங்க. சீக்கிரமா இருட்டிரும். சரி, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு சின்னவனுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில்லி அண்ட் கறி குக் ஆஃபும் மேத் நைட் ஈவெண்ட்டும் இருந்தது. அதுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ பிடிஏ மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வந்துட்டு சில்லினா திக்கான ஸ்டியூ மாதிரி பீஃப் இல்லாட்டி பீன்ஸ் வச்சுலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாலாக வச்சுருந்தோம். மொத்தம் 18 ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம மக்களுமே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா மசாலா, கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க அதுவுமே. அதுக்கப்புறம் ஒரு ட்ராபிக்கல் சிக்கன் சில்லி, அது போக அதில் பைனாப்பிள் வித் ஸ்வீட் சில்லி ட்ரிசில் கொடுத்துருந்தாங்க. நல்லா காரசாரமாக நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு, இலக்கியா இவங்க பேர், அவங்க செஞ்ச சிக்கன் சால்னாவும் பரோட்டாவும் தான் செம்மையாக இருந்தது. நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லா பூத்தையுமே ஒன்று விடாமல் எல்லா ஸ்டாலையுமே போய் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வின்னர்ஸாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க கடைசியில். அந்த ஓட் பண்ணுறதுமே பிடிஏ மெம்பர்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேத் நைட் போகலாமே, வந்த வேலையை கொஞ்சமாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 10 கேம் இருந்தது. ஒவ்வொரு கேம் முடியும் போதும் இந்த கார்டில் பஞ்ச் பண்ணிட்டு வரணும். கடைசியில் வந்து நீங்கள் கூடி பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 கேம் விளையாடினாங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருந்தது அப்படின்றதுனால 5 தான் விளையாட முடிச்சுது. ஆனாலுமே வெளியே வந்து கூடி பேக் கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஹாப்பியாக வாங்கிட்டு ஸ்கூலில் இருந்து கிளம்பிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கேலரியா மால் தான் போயிருந்தோம். ஆப்பிள் ஸ்டோரில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை முடிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பாவும் பையனும் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பெரிய சைஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. இன்னும் தேங்க்ஸ் கிவிங்கே வரல, ஆனால் அதுக்குள்ளே கிறிஸ்மஸ் வைப் எங்களுக்குலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல பெரிய சைஸ் மரம், இதை எப்படி இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போனாங்களா, அது வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ உள்ளே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னே பாருங்களேன், இது வேறு லெவல் ஃபீலில் இருந்துச்சு. ஏன்னா சுற்றி மரத்தில் எல்லாமே ரெட் லைட் போட்டு அந்த கிறிஸ்மஸ் வைபுக்கும் அந்த ரெட் லைட்டுக்கும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க வெளியே. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கேலரியா மால் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.